வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் எல் முருகன் சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு வருகை தந்தார். அப்போது அவருக்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக குறித்து வரக்கூடிய விமர்சனங்களை உரமாகவும் ஊக்கமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உழைப்போம் என தொண்டர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். அந்த பக்கம் 39 எம்பிக்கள் இருந்தாலும் கூட தமிழக மக்களுடைய ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அதற்கு ஆக்கப்பூர்வமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதராக அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தொடர்ந்து இருக்க போறாங்க. அது அடுத்த 5 ஆண்டு காலம் நீங்க பார்க்க போறீங்க. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் மோடி செயல்பட்டு வருகிறார் என்றும், மோடி 3.0 ஆட்சியில் தமிழ்நாடு அதிக வளர்ச்சி அடையும் எனவும் தெரிவித்தார். நீட் தேர்வு பொறுத்தளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட் படி அந்த மாணவர்களுக்கு அவர்களை இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு நீட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி போகிறோம். இதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள்லாம் நீட்டுக்கு போக முடியாமல், அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாமல் இருந்தார். ஆனால் இன்றைக்கு நீட் தேர்வு வந்த பிறகு மாணவர்கள் அதிக அளவில், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்திய அளவில் அதிகமாக பேர் தேர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக்கோம்.